பாட்டியம்மா நல்லா இருக்கிறீங்களா? மழை வந்துச்சு, எங்க இருந்தீங்க? மழை வீடு ஃபுல்லா தண்ணி எங்கன்னா போச்சா? வரல, பிரச்சனை இல்லைல்ல? என்ன தண்ணி ரோடு ஃபுல்லா போச்சு, ஃபுல்லா முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி போச்சு. தண்ணி மேல எதுனா வந்துச்சான்னு கேட்டேன். சரி 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 சரி, நல்லா இருக்கிறீங்களா? நேற்று நான் பார்க்கவே இல்லையா? ஐயோ, நான் கவனிக்கல பாட்டிமா, கோச்சிக்காதீங்கண்ணா. சரி 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 பாட்டிமா, போயிட்டு வரட்டுமா? நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க. சரி பாட்டிமா, பாய் பாட்டிமா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா, பார்வதி பரமேஸ்வரனுக்கு அரோகரா, சிவாய திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கிறோம். அவங்க குடும்பத்தினர் மறுபடியும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா, நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. சிவாய. ஓம் நமச்சிவாய. இப்ப வாங்கின பையில எங்க அது எதுக்கு? ஆனா இந்த வயசுலயும் உன் பிள்ளைக்கு கஷ்டப்படுற பத்தியா நீ? பயங்கரமான ஆள் தான் நீ. யாரு அவங்க புள்ள நடப்பாரு? இங்க நடந்து வந்து வாங்கி போவாரு. பின்ன உனக்கு வாங்கி உன் பிள்ளைகிட்ட எத்தனை வாட்டி உன்ட்ட குடுத்துக்கிறேன். உனக்கு கொடுத்துருன்னு பனியன் தரேன் சாமி. தரேன் பனியன் தரேன் கண்டிப்பா தரேன். வெயிட் பண்ணுங்க, தரேன். 3 பொண்டாட்டி போயிட்டட்டுமா? ஒண்ணு வாங்கிக்குவ. 3 பொண்டாட்டி அவருக்கு. இல்ல 3 தான். அட 3 பொண்டாட்டி தான் ஐயா. எத்தனை உங்களுக்கு? கேட்டாரு 3 சம்சாரம். காத்தாலுக்கு ஒண்ணு, மத்தியானத்துக்கு ஒண்ணு, ராத்திரிக்கு ஒண்ணு. கேட்டாரு வாங்கலான்னாரு. என் மனசு லெஃப்ட்ல ஒன்று ரைட்ல ஒன்று அடிப்பாங்க. காலையில மதியானம் ரைட்ல ஒன்று லெஃப்ட்ல ஒன்று அடிப்பாங்க. சாயந்தரம் 3 பேரும் சேர்ந்து அடிப்பாங்களா? அடிப்பாங்க. ஒரு நைட்டுக்கு ஆளை பார்க்கலன்னா உயிர் விட்டுறாங்க. உயிர் விட்டுறாங்களா? உயிர் விட்டுறாங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க? சார் சாப்பாடு வாங்கிட்டீங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார், பாய் சார். இந்த சட்டை கேட்டுக்கிறாரு. நல்லா இருக்கு. பேட்டி கொடுத்துட்டுமா? வெறும் உடம்போட போய் சாப்பாடு கொடுத்தா அடிக்க மாட்டாங்க யாரும். உங்களை சாமியார் தான் எதுவும் பிரச்சனை இல்லை. அது எங்கதான் போறாரோ தெரியல. தாத்தா அங்க அம்மா நேரம் நின்னோம். யார் அவரு வாங்கிட்டாரா? அவரா? ஓ சரி. போலையா நீ இன்னும்? அவரை பாத்துங்கிறியா? அவரு உங்களை கூட்டு போனோமா? போங்க. ஏன் தாத்தா எங்க போவ நீ? எங்க போவ நீ? உன் எத்தனை தான் நின்று கொடுத்து நம்ம எங்க போவ? சரி போயிட்டு வா. ரசம்லாம் கிடையாது, மோர் குழம்பு சாப்பிடு. தேவாய மங்கதேவாய மகாதேவாய வேதசாஸ்தா வேதலிங்கேஸ்வராயோரி தேவாய காசி விஸ்வநாதாய. ஓ அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு சிவர்ப்பணம், பாத பூஜை, புண்ண சாஸ்திரம், சிவர்ப்பணம். நமச்சிவாய். போயிட்டு வாங்க. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. சரி. ஓம் நமச்சிவாய். எனக்கு தெரிஞ்சு முதல்ல வந்தது நீதான் பொழுது. ஒன்னா ஓம் நமச்சிவாய். முதல்ல வந்த ஆந்திராக்காரு சுசிலா தான். 2 வருஷம் முன்னாடி சுசிலா தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட். அது வந்து தான் எல்லாரையும் வர வச்சிச்சு பொழுது. எத்தனை ஐயா? அதுக்கு முன்னாடி தான். ஆமா அதுதான் முதல்ல ஃபர்ஸ்ட். அதுதான் அந்த ஐரம்மா, அவங்க தான் ஃபர்ஸ்ட். தாத்தா எத்தனையா? 2. ஓம் நமச்சிவாய். அவங்க இந்த அம்மாக்கு அப்புறம் தான், ஐரம்மாக்கு அப்புறம் தான். நான் பாத்துக்கிறேன். இந்த ஐரம்மாக்கு அப்புறம் தான் நீட்டா போட்டு வச்சுன்னு இருப்பாங்க பாருங்க. ஓம் நமச்சிவாய. தம்பி என்னடா தம்பி, என்ன அண்ணனை தெரிஞ்சுக்கிற அம்மா பாசமா என்ன நாட்டுறியா? ஓம் நமச்சிவாய நமக. டவுசர் சித்தர்.
டேய் நீயே சிரிக்க கூடாதுடா, நம்ப மாட்டாங்கடா. டேய் இன்னைக்கு காலகட்டத்துல உண்மையான விஷயத்த பேசுற, உண்மையை சொல்றவன் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனா நீ சாமியார்ன்ற பேர்ல ஒரு விஷயத்த எவ்வளவு பெரிய பொய்யே சொன்னாலும் டப்புன்னு நம்பிடுவாங்க. அதனால டவுசர் சித்தர் உனக்கு இப்பதான் வந்து ஒரு மிகப்பெரிய என்று ஏன்னு வச்சுக்க நம்பால இன்னைக்கு ஏன்னா இப்பதான் தெரிஞ்சுக்கினேன் அதெல்லாம் பத்தி நானு. அதாவது அன்னில இருந்து இன்னி வரைக்கும் என்னுடைய கோட்பாடு என்ன தெரியுமா? சாமியை நம்பு, சாமி நான் தான் சொல்றேன், யாரையும் நம்பாத. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் என்னைக்குல அன்னதானம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்னி வரைக்கும் சாமியை நம்பு, நான் தான் சாமின்னு சொல்றான் பாரு, அவன் எவனையுமே நம்பாத. ஓகேவா? நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் ஐயா. நீ என்ன வேணாலும் பேசுற தம்பி, உனக்காக எல்லா யூடியூப் சேனலும் இங்க இறக்குறான், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஓகே 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 தம்பி, கரெக்டா இருந்துக்கடா. ஆமா இவருதான் அவரு போறாரு பாரு, இவர்கிட்ட தான் மாமா கொடுத்து அனுப்பிச்சுக்கிறாங்க. இவர்கிட்ட தான் கொடுத்து அனுப்பிச்சுக்கிறாங்க. அவரு எத்தனை வந்து கொடுக்க சொல்லியும் இல்ல உங்ககிட்ட தான் கொடுத்து அனுப்பிச்சுக்கிறாங்க. 50,000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சுக்கிறாங்க இவர்கிட்ட. இங்க இருக்கிற சாமியானங்களுக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுக்க சொல்லி. ஆமா எல்லாருக்குமே 100 ரூபாய் கொடுக்க சொல்லி 50,000 கொடுத்தேன். என்கிட்ட கொடுத்தாராம் பாரு. அவர் இப்பதான் பாக்குறேன் நானு. நம்ம கொடுக்க முடியுமா? இப்பதான் பாக்குறேன் நானு. எல்லா சாமியாருக்கும் 100 ரூபாய். அதுல இட்லி மணி 500 ரூபாய். அவங்க என்ன இட்லி மணி 500 ரூபாய் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. 500 அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாப்பாடு வண்டியில கொடுக்குறாங்க, அவங்க கொடுத்துருங்க சாப்பாடு. நானே அதான் இவர்கிட்ட வாங்கலாம் தான் வந்தேன். எங்க 50,000 கொடுத்தாச்சுங்க. அப்படியே கொடுத்தீங்க, அப்படியே வாங்கிட்டு பையில வச்சுக்கிறீங்க. ஒரு சாமியாருக்கு 500 ரூபாய் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. இவருக்கு மட்டும் 500 ரூபாய் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. மட்டும் மீதி எல்லா சாமியாரும் 100 ரூபாய் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. கரெக்டா கொடுத்தா நீங்களா பார்த்து வாங்கிக்கங்க. சாமி கிட்ட பாத்துட்டே இருப்பேன், பாத்துட்டே இருப்பேன். ஆமா நீங்களா பார்த்து வாங்கிக்கங்க. 50,000 ரூபாய் ஒரே நோட்டு. வாங்க வாங்க வண்டியில கொடுக்க போறாங்க. ஒரே நோட்டு எங்க வருது? அடிப்போங்க, அடிச்சுக்கிறேங்க. ஓ உனக்கு 500 ரூபாய் கொடுக்க சொல்லிக்கிறாங்கயா? 100 ரூபாய் போதும். அதான் அண்ணாமலை கூப்பிடுறாரு, வேற எல்லாம் கூப்பிட்டு போறேன். 500 ரூபாய் கொடுக்க போய்தான் அவரை கூப்பிட்டுருக்காரு அண்ணாமலை. இதுல போய் வேற ஏதாவது கூப்பிட்டுருப்பாரு. அப்படி சொல்றீங்களா? சரி சரி. இட்லி 500 ரூபாய் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. அவரா என்ன யூடியூப்ல பயங்கரமா பேசிருக்கீங்க? என்ன பேசுனா என்ன பேச வேண்டியது? அது தேவையில்லை வேலை வேணாம். இது இயற்கையா நடக்குது, இது இயற்கையா நடக்குது. இதுக்கு அண்ணாமலை என்ன பழைய வைத்துவாரு? கரெக்டா பேசினா கரெக்ட் தான். நான் கேட்டேன், எதுவும் தப்பு இல்லையா? அது தப்பு இல்லை. சரி, உங்களுக்கு மனசுல சரின்னு படுது இல்லை? சரின்னு படுது. ஓகே, அது போதும். இவனுக்கு என்ன வேலை? அது நீ வந்தா நம்ம சொல்லியத்தான் படுக்கணும். இதெல்லாம் தேவையா? பேச வேண்டிய தேவையா? கண்டிப்பா. அதுக்கு எவனா ஒரு முட்டுக்கட்டை போட்டுவான்ல, அது நீங்க போட்டுவீங்கல்ல? நான் போடல, கடவுள்லாம் பார்த்தாச்சு. அதான் காரணம். சார் வாங்க சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த லாஸ்ட் அந்த சாவித்திரி பாட்டி பற்றி கேட்கலான்னு நினச்சி ஞாபகம். அவங்க இறந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க சார். எங்கே இருந்தாங்க அவங்க? ஆக்சுவலாக எங்கே? ரமணாசுரம் பக்கத்துலையாவா? ஆமாம், 1 வருஷம் நினைவு நாளே கொண்டாடிட்டீங்க நீங்கள். ஒரு வரும்போதுலாம் கேட்பாரு, தெரியலங்க தெரியலங்க. 1 வருஷம் ஆகுது. ரமணாசுரம் அடிக்கடி வந்து போவோம். பக்கத்துலேயே தான் இருக்கும். நீங்க தெரியவே இல்லை பற்றியா? இன்னொரு 10 வருஷம் இருந்துச்சுன்னா சாவித்திரி பாட்டியோடைய இருக்கிற இடம் தான் பேர் வரும். ரமணாசுரம் பேரு அது வந்து கம்மியாகிட்டு இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகி நின்றுச்சு. பரவாயில்ல, கடவுள் அது கடவுள் மாதிரி இருந்துச்சு, கடவுள் மாதிரி ஜாலியாக வாழ்ந்துச்சு. கடைசி நேரத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருச்சு, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. அது இந்த இடமே கஷ்டம், இப்போ போன இடம் கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் போச்சு. நல்ல ஒரு மரணம், நல்ல மரணம். கிடைக்கிறது ஒண்ணுதான், நல்ல 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 முறையாக கிடைக்கணும். ஆமா ஆமா. நல்ல என்னம்மா பாப்பா குழந்தையெல்லாம் எதுக்கு அனுப்புற? நீ சாப்பாடு வாங்கிறதுக்கு குழந்தைய அனுப்பாத. ஒரு வாட்டி பிள்ளைங்க வந்து இந்த வயசுலயே கை அந்த விடாதீங்க. சொல்றது புரியுதா? தப்பாயிடாது. குழந்தைங்களை அந்த மாதிரி அனுப்பக்கூடாது. இல்லை ஒரு நன்மை தான். அதாவது ஐயா சொல்லி குறை பேசி என்ன பேசணும்? இது இயற்கையாக நடக்கிறது. இது வந்து அவர் தான் கண்ணு வந்துட்டாருன்னா எப்படி பிறந்துப்பாரு? ஆனால் கொள்ளதுக்கு அவர் இருக்காரு, ஒரு உயிரை காப்பாற்ற தான் அவர் இருக்காரு.
அதை கேட்க போய் தான் அவங்க ரசிகர்கள் பக்தர்கள்லாம் நம்ம மேல கடுமையா கோவப்படுறாங்க. ஓட்டு போட்டோம் போங்க. யாருமே உண்மையை பேச முடியாம இருக்க முடியுமா? ஐயா யாரா ஒருத்தர் உண்மை பேசிதான் ஆகணும். ஐயா எல்லாருமே நான் சொல்றாங்க, என்ன ஒரு வார்த்தை சொல்றாங்க, படிச்சவர் அவரு உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க. நான் என்ன படிக்காமல வந்துட்டேன், நானும் பிபிஏ படிச்சுக்கிறேன், கரஸில் எம்பிஏ படிச்சுக்கிறேன் சொல்றேன். நானும் படிச்சவன் தான், அது தப்பான விஷயம் இல்லை. நாங்களும் படிச்சவங்க தான். நாங்கள் படிக்காம நாங்கள் சொல்லிட்டா தெரியணும், நான் பிபிஏ படிச்சுக்கிறேன், எம்பிஏ படிச்சுக்கிறேன், அதை படிச்சுக்கிறேன் சொல்லினா தெரியணும். படிச்சவர் அப்போ நான் படிக்காத நான் மாடு ஆடு மேய்ச்சி இருந்தேன் என்னன்னு தெரியல. நானும் 2 பேங்க்ல மேனேஜராக இருந்தேன், எங்கள் மாமாவுக்கு தெரியும் 2-3 பேங்க்ல மேனேஜராக இருந்தேன். அப்புறம் தான் என்னுடைய தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மாறி வரேன். அதாவது படித்தவங்களுக்கு தான் அறிவு இருக்கணும், படியாதவங்க அறிவு இருக்கணும்னு நினைக்கூடாது. படித்தவங்க கூட படியாதவங்களுக்கு தான் அறிவு அதிகம் தெரியுமா? இப்போ ஒரு தம்பி ஒருத்தர் பேசினாப்புல ஐஐடியில் படிக்க, ஐஐடினா என்னன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இருக்கிறதுலே மிகச்சிறந்த ஒரு யூனிவர்சிட்டி. அதில் படிக்கிற தம்பியா அவர் பேசுறாரு. இப்போ ஃபோன் பண்ணாரு, திருவண்ணாமலை டெவலப் ஆகக்கூடாதுங்க, டெவலப்பே ஆகக்கூடாது திருவண்ணாமலை. நீங்கள் அவர் சொன்னதான் கரெக்ட், டெவலப் ஆகக்கூடாதுங்க, அது ஆனால் இயற்கை அழிவுங்கன்னா. தம்பி நீ என்னப்பா படிக்கிற, எங்கே படிச்சு? ஐஐடியில் படிக்கிறேங்க. நீ மட்டும் ஐஐடியில் படிக்கணும், எங்கூட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து ஆமா அப்படின்னு. இல்ல அவர் சொல்றது கரெக்டுங்க, அவர் சொல்றது கரெக்டுங்க. அப்படின்ற சாப்பாடு தனியா பேசினுக்கிறேன். உனக்கு 500 கொடுக்கலாமா? எனக்கு 500 450 ரூபா கொடுக்கலாமா? 50 ரூபா கமிஷன் எடுத்துன்னு கொடுக்கலாமா? இப்படி எல்லாம் பேசினுக்கிறாரு. இல்லங்க முழுசா கொடுத்துருங்க அவர்கிட்ட, கமிஷன் எல்லாம் பிடிக்காதீங்க அவர்கிட்ட. எனக்கு 100 ரூபா கொடுத்தா போதும், 50 ரூபா கொடுத்தாலும் போதும், கொடுத்துருங்க. கொடுங்க 50,000 கொடுத்துக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து அதனால உங்க பேரால அக்கௌண்ட்ல ஏத்தி விட்டேன். என்ன எங்க ஏத்தி விட்டீங்க? எந்த அக்கௌண்ட்ல பாருங்க, உங்க செல்ல பாருங்க, செல்லுல பாக்குறதா? 50,000 சரி எல்லா சாமியாரும் வாங்கிக்கங்கப்பா, 500 ரூபா கொடுத்துக்கிறேன். நான் போற வழியில சொல்லிட்டு போறேன். ஏங்க ஒருத்தர் வந்தாரு, ஒரு கட்டு நிறைய காசு கொடுத்தாரு, எல்லா சாமியாருக்கும் உங்க கையால 100 ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொன்னாரு. அவர்கிட்ட வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு போறேன் அந்த பக்கம். சொல்லுங்க ஐயா. சமுத்திரம் நல்லா இருக்காரா? சண்முக தாத்தாவா? நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு. என்ன கொஞ்சம் ரொம்ப உடம்பு ஒல்லியாகி போயின்னுக்கிறாரு. சாப்பாடு வந்து அதிகமா நம்ம பேசினாதான் சாப்பிடுறாரு. 2 இட்லி ஒரு வடை சாப்பிடுவாரு, இப்போ 1 இட்லி தான் சாப்பிடுறாரு. வயசாகுது இல்ல, வயசாகுதுல என்ன பண்றது? நல்லா திடமா இருக்கிறவங்களே இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. பாருங்க நமச்சிவாய் யூடியூப் நிறைய பாத்திருக்கானு, சாவித்ரி அப்படியா நிறைய பாத்து. புதுசா வந்துருக்கீங்களா சாமியாரா? வந்துருக்கேன். எவ்வளவு நாள் ஆகுது? அது 4 மாசம் ஆச்சு. 4 மாசமா சாமியாரா வந்துட்டீங்க? பார்த்தா கடவுளை பார்த்தாச்சு, நான் அப்படியே பார்த்துட்டு போக வேண்டிய. என்ன ஊர்ல இருந்தீங்க? நான் வந்து பழனி. பழனி. வீட்டுல பசங்க எல்லாம் தெரியுமா நீங்க வந்தது? எல்லாம் முடிச்சாச்சு. தெரியுமா நீங்க வந்தது? தெரியாது. ஒரு போட்டோ எடுக்கு, நல்லா ஜூம் பண்ணி நல்லா சிரிங்க, அந்த பக்கம் சிரிங்க. திருவண்ணாமலையில் தாங்கிறாரு, தயவுசெய்து வந்து கூட்டிட்டு போயிடுங்க. போதும் இருக்கிற சாமியாருங்களே. சரி போயிட்டு வாங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். என்னம்மா? ஆமா 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 நமச்சிவாய். எத்தனை சாமி? 1 2 பூண்டு இருக்கா தான். இந்தா சாப்பிடுங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். 2 ஓம் நமச்சிவாய். 2 ஓம் நமச்சிவாய். வெள்ளை சாதம் 1. ஓம் நமச்சிவாய நமக. எனக்கு 2. ஓம் நம சிவாய நமக. ஐயா எத்தனை ஐயா? 2. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஐயா ஓம் நமச்சிவாய நமக. புதினா 1. 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 1 கொடுப்பா. அப்பளமா? அது அப்பளம் கிடையாது, அது நாய் அங்க வந்து நம்மளை எகிரும் ஆசையா, அதுக்காக. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக. நமச்சிவாய ஐயா. எனக்கு 1
உங்களுக்கு ஓம் நமச்சிவாய நமக. ஒயிட் ரைஸ் ஒண்ணா? ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிட்டவங்கள சொல்றேன் நான். தண்ணி ஒன்று கொடுத்து. ஓம் நமச்சிவாய. ஒயிட் ரைஸ் ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் கரோஹரா. ரெண்டு ஓம் நம சிவாய. ரெண்டு ஐயா. ஓம் நம சிவாய. வரிக்கு அது அங்க நம்ம சிம்பான்னு ஒரு நாய் நம்ம மேல அதிக பாசம் கொண்டது, அதுக்காக வாங்கி போறோம். அதுக்குதான் வரிக்கி. வரிக்கியா? ஓம் நம சிவாய. ரெண்டு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஒன்று வெள்ள சாதம் ஒன்று. ரெண்டு. ஓம் நம சிவாய. ரெண்டா? ஓம் நம சிவாய. ரெண்டு. அதனால மறைச்சு வைக்கிறேன். அதனால மறைச்சு வைக்கிறேன். மறைச்சு வச்சிருக்கேன். அது எதுக்குன்னு கேட்பாங்க நம்ம சரியா. அது அந்த நாய் எல்லாம் உங்களுக்கு தெரியாது, அந்த கருப்பு நாய் ஒண்ணு நம்ம மேல அங்க பாசமா இருக்கும், அதுக்காக வாங்கிட்டு போவேன் எப்பவுமே. ஒண்ணு. அது வேற எது வாங்கி போனாலும் சாப்பிடாது. பிஸ்கெட் கொடுத்தா கூட சாப்பிடாது. அதுக்கு இது மட்டும்தான். ரெண்டு. ஓம் நம சிவாய. ரெண்டு. தீபம் அதிகமா வர்றதால புதிய சாமியார்கள் நிறைய பேர் பெருகிட்டாங்க கிரிவல பாதையில. பழைய சாமியார் அதுதான் தீபம் நெருங்குது இல்ல. இந்த தீபம் சித்ரா பௌர்ணமிக்கெல்லாம், அதுவும் தீபத்துக்கெல்லாம் எங்கெங்கோ வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நிறைய சாமியாருங்க புதுசா வந்துக்கிறாங்கன்னு. உங்களால கண்டுபிடிக்க பண்ண முடியாது. அவ்வளவு கூட வருங்க. குடுறா வாங்க. ஒண்ணு கொடு. பார்த்து இருங்க சாமி, அவன் பண்ற தப்புக்கு நம்ம பேர்ல வந்துடும். திடீர்னு வந்து எதனா ஒரு தப்பு பண்ணிட்டு சாமியாருங்க பூரா தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சு விட்டு போயிடுவாங்க. அதனால உங்க கண் எதிரில் எதனா சாமியார் தப்பு பண்ணா நீங்களே போய் கேளுங்க. நீங்களே இது பண்ணி அனுப்புங்க. ஏன்னா அவனுக்கு வந்து சாமியார்ன்ற பொருளே நம்ம மக்களுக்கு தெரியாது. பௌர்ணமி தீபத்துக்கு தான் அதிகமான ஜனங்க வருது. யாரோ ஒருத்தன் எங்க இருந்தா வந்து வெளியில பண்ணிட்டு போற தப்பு இங்க இருக்கிற சாமியாருங்க மொத்த பேரையும் கெடுத்துட்டு போயிடுவானுங்க. அதனால நீங்களே பாத்தீங்கன்னா கேளுங்க, விட்டுறாதீங்க. சரிங்க சார். மாமா தாத்தா கார கிலோ லட்டு வாங்கி வந்து கொடுக்க சொன்னேன், வாங்கி வரல? இல்ல பரவாயில்ல. நீ உனக்கு தானே வேணுமா வேணாமா? வேணான்னு சொன்ன. என்ன விஷயம்னா, திருவண்ணாமலையில வந்து ஆட்டோக்காரங்க ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு பொதுவான விஷயம் வருது இல்ல. நம்ம திருவண்ணாமலையில மொத்தம் ஆட்டோ ஸ்டாண்டுன்னு பார்த்தா ஒரு 20-25 ஸ்டாண்டு தான் இருக்கும். 20 ஸ்டாண்டு இருக்குன்னு வச்சுக்கேன். ஒரு ஸ்டாண்டுக்கு 20 ஆட்டோன்னா கூட மொத்தமாகவே திருவண்ணாமலையில் 400 ஆட்டோ தான் கணக்கு பண்ணா. நம்ம பொதுமக்களுக்கும் நம்ம மக்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், மொத்தமாகவே திருவண்ணாமலையில் 400 ஆட்டோ தான் இருக்குது. ஆனால் பௌர்ணமிக்கு, தீபத்துக்கு, சித்ரா பௌர்ணமிக்கு விசேஷ நாட்களில் கிட்டத்தட்ட 4000 ஆட்டோக்கள் இங்கே வரும். 4000 ஆட்டோக்கள் வரும். இது 400 ஆட்டோ தானே இருக்குது, எப்படி 4000 ஆட்டோக்கள் வருது அப்படின்னு கேட்கலாம். இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற 30-40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை ஆட்டோக்காரங்களும் திருவண்ணாமலையில் போய் ஆட்டோ ஓட்டினா தீபத்தன்னைக்கு சம்பாதிக்கலாம். எப்படி சாமியாரங்க வராங்க எங்கெங்க இருந்தோ திருவண்ணாமலையில் போய் தர்மம் எடுத்தா நிறைய வருமானம் வரும்ட்டு, அந்த மாதிரி திருவண்ணாமலையில் போய் ஆட்டோ ஓட்டலான்ட்டு ஆட்டோ வந்து திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோ எடுத்துன்னு வராங்க. ஏன்னா இங்கிருந்து 40-50 கிலோமீட்டர் வரைக்கும் TN25 தான் ரிஜிஸ்ட்ரேஷனு, ஆரணி வரைக்கும் அந்த ஆட்டோ எடுத்துட்டு வராங்க. அப்படி வரும்போது அவனுக்கு தெரியாது இங்க இருந்து ரமணாசுரம் டு பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு வாடகை வசூல் பண்றது, ஈசான்லிங்கம் டு இங்க எவ்வளவு வசூல் பண்றதுன்னு தெரியாது. அதனால அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவான். வாய்க்கு வந்தார் வெளியில இருந்து வரவனுக்கு இந்த ரூட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும் தெரியாது. அதனால இன்னைக்கு ஒரு நாள் தானே மக்கள் என்ன இங்கே இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி எக்ஸ்ட்ரா ஏமாத்தி சம்பாதிப்பான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா திருவண்ணாமலை ஆட்டோக்காரங்க தப்பு பண்ணலையா அப்படின்னு கேட்காதீங்க. திருவண்ணாமலையும் ஒரு சில ஆட்டோக்காரங்க கண்டிப்பா தப்பு பண்றாங்க. ஒரு சில பேருக்காக கிட்டத்தட்ட 400 ஆட்டோ இருக்குன்னா அதுல 20 ஆட்டோக்காரங்க தப்பு பண்றாங்க. ஆனா இந்த 4000 ஆட்டோக்காரங்க வராங்க பாருங்க, அவங்க எல்லாம் திருவண்ணாமலை அன்னைக்கு ஒரு நாள் திருவண்ணாமலை பேரை சொல்லி
ஏமாத்திட்டு போறாங்கன்றது இந்த ஊருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இதை சொல்றேன். நல்லா பார்த்தீங்க, நம்ம சாதாரண நாளில் நம்ம ஆட்டோ எவ்வளோ இருக்கும்? 400 ஆட்டோ மொத்தமாக நம்ம ஊர் கணக்கு பண்ணால் 400 ஆட்டோ. ஆனால் தீபம் டைமில் பாரு, எல்லா பைபாஸ் ரோட்லையும் எல்லா பக்கத்தில் இருக்கிற 40-50 கிலோமீட்டர் இருக்கிற மொத்த ஏரியா ஆளுங்களும் திருவண்ணாமலைக்கு போனால் மொத்தமாக சம்பாதிக்கலான்ட்டு ஆட்டோ எடுத்துன்னு வந்து இங்கே என்ன ரேட் சொல்கிறதுன்னு தெரியாமல் மல்கட்டிகிட்ட சொல்லி இந்த விஷயங்கள் ஏமாத்துறாங்க. இது நடக்குது. அதனால எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க, திருவண்ணாமலை மக்கள் திருவண்ணாமலை ஆட்டோக்காரங்க ஏமாத்துறாங்க, திருவண்ணாமலை ஆட்டோக்காரங்க ஏமாத்துறாங்க. இதுதான் உண்மை. அதே போல சாமியாருங்களும் பௌர்ணமிக்கு தீபத்துக்கு வராங்கல்ல, அந்த சாமியாருங்களும் பௌர்ணமிக்கு தீபத்துக்கு வர சாமியாருங்க வேற. இங்க உட்காந்துக்கிற சாமியார் இங்க இவர் ஒண்ணுதான். ஆனா இந்த இடத்துல தீபத்துக்கு பௌர்ணமிக்கு பார்த்தா 50 சாமியார் உட்காந்து இருப்பாங்க. ஆனா வர மக்களுக்கு என்ன தெரியும், இந்த 50 சாமியார் திருவண்ணாமலை சாமியாருங்க தான் ஏமாத்துறாங்க அப்படின்றது. ஏன்னா ஒரு நாள் தானே ஊர்ல இருக்க போறான், அவனால அவன் ஏமாத்துறான் போறான் பண்றான்றது அவனுக்கு இந்த ஊரை பத்தி கவலை கிடையாது. அவனுக்கு அன்னைக்கு தேவை பணம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க நடந்துட்டு இருக்கு. அதனால நான் இந்த உண்மைகளை தெரிய வைக்கணும்ல, கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வைப்போம். இதுதான் உண்மை. நல்லா ஜனம் புரிஞ்சுக்க மகாஜனங்களே. சாதாரண நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரீங்க, சாதாரண நாளில் வரீங்க, அதிகபட்சம் உங்கள் கண்ணில் நீங்களே உங்கள் மனசாட்சி படி பாருங்க, 40 ஆட்டோ பார்ப்பீங்க, ஒரு 400 ஆட்டோ பார்ப்பீங்க. மொத்தமாக திருவண்ணாமலை சுற்றி பார்த்தோன்னா ஒரு 350-400 ஆட்டோ தான் பார்ப்பீங்க. ஆனால் பௌர்ணமிக்கு அதே நீங்கள் வர ஜனங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000-4000 ஆட்டோ பார்ப்பீங்க. அது எப்படி வருது அப்படின்றது நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. திருவண்ணாமலை பேரை சொல்லி எல்லாரும் ஏமாத்துறாங்க. என்ன தாத்தா என்ன பாத்துங்கிற வெட்டிங்கன்னு வரையா? நாங்க பொறுமையா தான் வந்துருக்கிறோம். குடிச்சிட்டியா? எத்தனை சாப்பாடு வேணும்? முடியாது. ஏமாம் அந்த 1/2 கிலோ லட்டு சாப்பாடு கூட சாப்பிட சுகர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. சாப்பிடு சாப்பிடு. சந்தோஷம் சந்தோஷம். பாய் பாய் பாய். சிவாய. இதனால தான் இது. அதே போல் இது எல்லாமே நான் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஆளுங்க கிட்ட பத்திரிக்காரங்கிட்ட எல்லாத்தையும் ஆய்வு பண்ணேன். ரமணாசிரமம் சுற்றி இப்போ வீடுங்க யாருமே மாதவாடகைக்கு விடுறது கிடையாது. ரமணாசிரமம் சுற்றினா அந்த ஏரியா பக்கம் ஒரு சில சொல்கிறேன். அந்த ஒரு சில ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா எல்லாரும் கிடையாது. அந்த ரமணாசிரம் சுற்றி இருக்கிற வீடுங்க எதுவுமே லோக்கல்காரன் வீடு கிடையாது. எல்லாமே சென்னையில் இருந்து வாங்கினவன், கோயம்புத்தூர்லேருந்து வாங்கினவன், பெங்களூர்லேருந்து வாங்கினவங்க, இந்த மாதிரி பல ஊர்கள்லேருந்து வாங்கி இங்கே வீடு வாங்கி அந்த வீடை வாடகைக்கு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. லோக்கலில் இருக்கிறவங்க வீடு லோக்கலில் நான் சொல்கிறது ஒரு சிலர் லோக்கலில் இருக்கிறவங்க வீடு கொஞ்சம் பேர் தான் வீடு. மற்ற எல்லாமே 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபாரினர்ஸ் முதல் கொண்டு வீடு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அதை வணிகமாக யூஸ் பண்ணுறாங்க. லோக்கலில் திருவண்ணாமலையில் வீடு வாடகைக்கே கிடைக்கலையா, வீடு வாடகைக்கு திருவண்ணாமலையில் டெய்லி வாடகைக்கு தான் வீடு வாடகைக்கே இல்லைன்ற ஒரு வதந்தியை அந்த ஒரே ஒரு ஏரியாவில் நடக்கிறதால கிட்டத்தட்ட அந்த ஒரு வார்டு, அந்த ஒரே ஒரு வார்டில் நடக்கிறத வச்சு திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஊர் முழுக்க இந்த மாதிரி நடக்குதுன்னு பொய்யா பரப்புறாங்க. இப்போ இவர் கூட வாடகையில் தான் இருக்காரு. 10 வீடு வாடகை மாறுறாரு. நானும் 10 வீடு வாடகை இருந்துதான். அதனால ஒரு ஏரியாவில் ஒரு தப்பு நடக்கிறத வச்சு ஊரில் எல்லா இடத்துலையும் அந்த தப்பு நடக்குதுன்றத காமிக்கிறது ரொம்ப தப்பு. இன்னொன்று என்னன்னா, சொந்த வீடு ரமணாசுரம் சுற்றி நிறைய பேர் சொந்த வீடு 10-15 வருஷம் முன்னாடியே வித்துட்டு போயிட்டாங்க. இப்போ வாங்கினவங்க பூரா வெளியூருக்காரங்க. இப்படி ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் அந்த வீட்டில் போயிட்டு உங்கள் வீட்டு ஓனர் யாருன்னு கேளுங்க. ஒரு நாள் வாடகைக்கு விட்றாம பார்த்தீங்களா அந்த வீட்டில், உங்கள் வீட்டு ஓனர் யாருன்னு கேளுங்க. அந்த வீட்டு ஓனரோட ஆதார் கார்டு எடுத்து பாருங்க. ஊரை குறிப்பிட்டு சொல்லலை நான், வெளியூர் எந்த ஊரோ ஆனால் வெளியூருக்காரங்க இங்கே வாங்கி திருவண்ணாமலையில் வணிகமாக விடுறாங்க. அது என்ன ஆகுது, இந்த ஊர் மக்கள்லாம் பண்றாங்க அப்படின்றது பேர் தப்பா வருது. இன்னொன்று என்னன்னா, திருவண்ணாமலைக்காரன் மோசமானவன்றத சொல்றாங்கல்ல, திருவண்ணாமலைக்காரன் நேர்மை இல்லாத மோசமானவன் சொல்றாங்க. திருவண்ணாமலைக்காரன் நேர்மை இல்லாதவனா இருந்தா மோசமானவனா இருந்தா இங்க திருவண்ணாமலை அதிகபட்சம் இந்திக்காரங்க தான் கடை வச்சுக்கிறாங்க. இந்திக்காரங்க அண்ணாச்சிங்க கடை வச்சுக்கிறாங்க. அப்படி திருவண்ணாமலைக்காரன் மோசமானவனா இருந்தா என்ன பண்ணிருப்பான் தெரியுமா, அட்வான்ஸை வாங்கி ஏமாத்திட்டு இருப்பான். கடையை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருப்பான். திருவண்ணாமலைக்காரன் நல்லவனா இருக்க வச்சுதான் எல்லா மாநிலக்காரங்களும் இங்க பிழைக்கிறாங்க போறாங்க. எல்லா ஊர்க்காரங்களும் பிழைக்கிறாங்க. அந்த ஒரு சிலர், நான் சொல்றது ஒரு சிலர் பண்ற தவறுக்கு எல்லாரையும் சொல்லக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. நான் ஒருத்தர் பேசுறதுக்காக சொல்லல, பொதுவா மக்கள் நினைக்கிற அந்த பொதுவான விஷயம். இப்ப பௌர்ணமி தீபத்துக்கு வெளியில இருந்து புது சாமியாரங்க வருவாங்க. நீங்க ரெகுலரா உட்காந்து இருக்கிற சாமியார் இதே இடத்துல
பௌர்ணமி தீபத்துக்கு மட்டும் புது சாமியாருங்க வந்து இங்க எதனா தப்பு பண்ணிட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு யார் பேர் கெடும்? இங்க இருக்கிற எல்லா சாமியார் பேரும் கெடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே நாங்க பார்த்து தான் சொல்றோம். மொத்தமா வந்து எதையுமே ஆராய்ச்சி பண்ணாம எதையுமே அறியாம நம்ம யாரையும் சொல்லிடக்கூடாது, யாரையும் வந்து நம்ம இது பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம இருக்கு, நாங்களாம் உணர்ந்ததால இத்தனை விஷயம் பேசுறோம். இந்த நாங்க பார்த்துட்டு இருக்கோம், அதனால பேசுறோம். அந்த விஷயத்துக்காக நான் பேசல, நான் பொதுவா பேசுறேன். இப்ப பாருங்க, நீங்க ஒண்ணும் இல்ல, அங்க வாடகைக்கு விடுறாங்கல்ல, ஒரு நாள் வாடகைக்கு விடுறாங்கல்ல, வீடு ஒரு நாள் வாடகைக்கு விடுறவங்க, ஐயா உங்க வீட்டோட ஐடி ப்ரூஃப், உங்க ஹவுஸ் ஓனர் ப்ரூஃப் கேட்டேன்னு வச்சுக்கேன், வேற ஏதாவது ஒரு ஊர்ல இருக்கும், அங்க இருந்து ஆன்லைன்ல அக்ரிமெண்ட் போட்டிருப்பான், இவன் வாடகையை எங்க இருந்து இதுல தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான், நெட்ல தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். பேட்டியை பார்த்தேன், சூப்பர். சரிங்க, சாவுகளுக்கு ரூபா கொடுக்க பேசினாங்க, திருப்பி போட்டு விட்டு நல்லா இருந்துச்சு. நமச்சிவாய நமச்சிவாய, ஓ நமச்சிவாய 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 நமச்சிவாய. வாங்க சாமி. ரெண்டா இந்த பச்சை வேட்டி இந்த எங்க தான் போனாரு? அவர் இங்க நாமக்கல்ல இருக்காரு. நாமக்கல்ல இருக்காரா? நல்லா இருக்காரா? நல்லா இருக்கு. அங்கே ஆசிரமத்தில் இருக்காரா? சரி சரி. அங்கே ஊருக்கார ஆசிரமம் வச்சு கொடுத்தாலும். சரி சரி. அங்கே வெள்ளை சாப்பாடு மட்டும் ஒன்று கொடுத்து. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் உனக்கு வைக்கல, யாருன்னா ஒரு தமிழனுக்கு குட் மார்னிங் வைப்பானா? காலை வணக்கம் தான் சொல்லுவோம். அதோ போறாரு பாரு வெள்ளக்கார தாத்தா, அவர் குட் மார்னிங் வச்சுட்டு போறாரு எனக்கு. அவர் சொன்னார் குட் மார்னிங், நானும் சொன்னேன் குட் மார்னிங். ஒரே கிளாஸ்ல படிச்சீங்க. ஓம் நமச்சிவாய. தாத்தா இது குருஜி, நேத்து நீ ஒரு கோலத்துல இருந்தே, அது அற்புதமான கோலம், அந்த கோலத்தை ஏன் நீ இப்ப கலைத்து விட்டாய்? நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்கிறியா? என்ன சொல்றா? ஆமா. என்ன வருது அப்புறம் தலா? அதுதான் அந்த ராத்திரி வரைக்கும் அப்படியேதான் விட்டுங்க. அட கடவுளே, ராத்திரி வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கலாமே நம்ம. சொட்டுன்னு ஒழுவினே அது உள்ள குருவிங்கிறவங்களாம் எதுவும் இது கட்டலையா? அந்த அளவுக்கு வச்சுன்னுக்கிறேன். இந்த அளவுக்கு வச்சுங்கிறேன். சரி போயிட்டு வரலாமா? போயிட்டு வாங்க. என்ன விஷயம்? போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன், நான் மட்டும். நம்ம வேப்பெல்லாம் வந்து வைக்குதா? ஓ பௌர்ணமிக்கு தீபத்துக்கா? சாயங்காலத்துக்கு கூட காலி பண்ணிவிடும். ஏன் அதுக்கு மேலே டியூட்டி நீயா? அவன் வந்தானே விட மாட்டான். கழுவுத்தாரு, பொட்டு வைக்கிறாரு. ஓ பகல் டியூட்டி அவங்க? இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணது. ஓ முன்னாடி சாப்பாடு கொடுறா. இந்தா நீ ரொம்ப நாளா கேட்டுனுக்கிற, வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஆனா நீ கேட்குற வேஷ்டி எம்மா காஸ்ட்லி தெரியுமா? நம்ம சாதா வாங்குற வேஷ்டியை விட இது அதிகம் தான். இது அதிகம், மீட்டரும் அதிகம், விலையும் அதிகம். இதை வந்து வெளியில எங்கேயும் சொல்லின்னு இருக்காத. இப்படி 2 வேஷ்டிக்கு இது பெரிய பெரிய வேஷ்டி. எத்தனை முழம்? 8 முழம். நீ தான் 8 முழம் தான் கட்டுவாமே, என்ன கட்ட மாட்டியாமே? அழுது பார்த்தியா? துணி கடைக்கார விட்டானா? மோர் குழம்பு. நீ வேற எதாவது கொடுத்துருப்பா. ஏன் என்ன சளி பிடிச்சிங்குதா? சாப்பிட்றதுல அப்பத்துலேருந்தே எப்பத்துலேருந்து? கல்யாண மண்டபத்தில் மோர் குழம்பு செஞ்சுக்கிறியா நீ? நீ செய்யறது யாருன்னா சாப்பிடுவாங்க? நீ செய்யறது யாரும் சாப்பிட்டுருப்பாங்க. இல்லை வேணா ஒரு தயிர் கூட சாப்பிடுவோம். ஏன் மோர் குழம்பு சாப்பிட மாட்டேன்? அது அந்த மஞ்சாத்தூள் எனக்கு ஒத்துக்க மாட்டேன். சாம்பார்ல ஒண்ணா மஞ்சள் போடுறாங்க, அது தெரியாது. அதுல தெரியாது, நீ எவ்வளவு போட்டாலும் தெரியாது. இல்ல அப்படியே தெரியும், மஞ்சள் கலர்ல தெரியும். ஆமா, அதை வந்து அப்படியே கோல கட்டிக்குது. பால் இது கல்யாண மண்டபத்துல மஞ்சள் தூள் போட்டு தானே மோர் குழம்பு வைப்பீங்க? ஆமா, நான் சாப்பிட்டா தானே. அப்பத்துல இருந்தே சாப்பிட மாட்டியா? மோர் குழம்பு எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? ருசிய எல்லாம் தான் ருசியாக்குதான்றாங்க, ஆனா சாப்பிடுறது கிடையாது. சரி, மழையில் நினைச்சிட போற, வேஷ்டி பத்திரமா வச்சுக்கோ. போயிட்டு வா. இன்னொன்னு கொடுக்குறேன், ஒண்ணு கொடுக்குறாங்க சொல்லிட்டு. ஆமா, நான் அப்படி சொல்லிட்டேன். ஆனா நீ உன் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து கொடுக்க மாட்டேன்றது நல்லாவே தெரியும். என்னமாமா 10 பைசா எடுக்காது பாக்கெட்ல இருந்து. சாமி நான் சொல்றதை கேட்குறேன். ஏமி சாமி? கீழே உட்காரும்போது சரி சரி, கட்டில் தான் உட்காந்துக்கிறேன். சரி, அது எவனா கொடுத்தோன்னா டீக்கும் ஆன்ஸுக்கும் சொல்லிடுறேன் நான். டீக்கு ஆன்ஸுக்கு சோப்புக்கு எண்ணெய்க்கு தான். டீக்கு ஆன்ஸுக்கு சோப்புக்கு எண்ணெய்க்கு. அந்த ஒரு வேளை ஆன்ஸ் வாங்காம ஒரு 10 ரூபாய் கேட்கறேன்னு கொடுக்குறது என்ன ஆகுது?
10 ரூபாவா நாளைக்கு கொடுத்துரும். அன்னைக்கு கேட்கும்போது கொடுக்கலையே நீ? அன்னைக்கு கேட்கும்போது என் நிலைமை அப்படி. இது எனக்கு எப்போ விடுதாங்க பண்ணுங்க அது சொல்லு, இல்லைன்னா ராவல் வந்து கட் பண்ணிட்டு போயிடும். அதையும் நான் தான் கட் பண்ணுமா? ராவல் தான் பகல வேணா பகல் ஐயோ அம்மானு கத்துறேன். ஓ ரொம்ப வலிக்குது, நான் ரொம்ப சிரமமாக பண்ணுறேன். எனக்கு பண்ண கேட்டான்னு சொல்லு, பார்த்துக்கு நாய்க்குட்டிக்கு நல்லதுதா. நல்லா இருக்குது. அம்மகளும் நான் அச்சா பண்ணுங்க. என்ன பண்ணுறது, இந்த பக்கம் 4 பக்கம் பாத்ரூம் போயிட்டு இந்த பக்கம் 4 பக்கம் பாத்ரூம் போயிடுது. பாவம் பெருக்கி தள்ளுறதுக்கு முடியல. குழந்தைங்க என்ன பண்ணும் அது? ஓம் நமச்சிவாய விநாயகர் பெருமானே. வளர்க்குறாங்களா? போன் மனா ஒரு 20,000 30,000 கொடுத்துட்டு வாங்கிக்கோ. நம்ம கொடுத்து நல்ல நாயா? நீ எப்போ கொடுத்தா? இதே நம்ம நல்ல நாய். இவரு எப்போ கொடுத்தாரு? நம்ம குத்து நடந்தனாயா? காரணம் தீ வச்சு பண்ணுவோம். அன்னைக்கு நீ இந்தியா கூட என்ன சொல்ற? அன்னைக்கு இருந்ததே தனியா நானும் இவரு மட்டும்தான் புடிச்சிட்டு 3 பேர் தான் வந்து இவர் வந்தாரா? இருந்து வந்தாரு, நம்ம தூக்கி வண்டியில. ஓ அந்த நாய்க்குட்டி போட்ட குட்டி தான் அது. சூப்பராக இருக்கிறேன். 3 குட்டிங்க. யாரும் கொடுக்காத. போதும் இருக்கிறது 5 நிமிஷம் நிம்மதியா. சரி வேலைலாம் முடிஞ்சிச்சுதான் அப்பதான் கண்ணாசிருவேன். மனுஷன் தூங்கவே முடியல. 1 கத்தத்து 2 கத்தத்தை தாங்க முடியல. 5 கத்தனா எப்ப தூங்குறாங்க? சின்ன பாப்பா நடு ரோட்ல கல்லு போட்டு உட்காந்துக்கிறா. குருமானவரு யாரும் உட்கார்ந்து கல்லு குத்துது நடு ரோட்ல. இத்தனை நாள் எங்க விட்டுனா ரோட்டுக்குள்ள உட்காந்துக்கிற பாரு. நீ எங்க நின்னு சேர் குத்துட்டு போனே, நீக்கு எதுக்குங்க சனிக்கிழமை? ஓ நமச்சிவாய நமக்கு எல்லா நாளும் தான் கொடுக்குறாங்க. நீக்கு எதுக்கு சனிக்கிழமை வர்ற? இல்ல ஒருத்தர் அம்மா ஒரு அம்மா கொடுத்த படிவீங்க பாரு. இந்த பாரு ஒரு அம்மா ஒரு புடவை கொடுக்க சொல்லிச்சு. நம்ம ஏதோ போனா போது கொடுக்கலான்னு வந்தோம். பாரு கொடு. சரி மாமா நம்ம போலாம். சோரி நீ பெரியப்பதான் வந்து ஹைகோர்ட் லாயர் மாதிரி பேசுறேன். இப்ப நான் டப்புன்னு இறங்கிடுறீங்க. என்ன பேசுவீங்க? செவன் எல்லாமே பேசுவேன். நான் வைக்கல எல்லாமே பேசுவேன். எல்லாமே மேடம் மேலே பேசிட்டு வந்தாள். எந்த மேடம் மேல ஏறினா? நானா இது கவர்மெண்ட் மேடம் தான். எந்த கவர்மெண்ட்? என்ன சொல்ற? என்ன சோறு அந்த சாப்பிடுவேன். சாப்பிடு போயிட்டு வரேன் நானு. அப்புறமா பார்க்கலாம். புடவையா? என்ன மாமா இது? இது அவர் வந்து ஆம்பளை இளமாறன், இது பொம்பளை இளமாறன். டெய்லி குத்திட்டே இருந்தது இவங்க கரெக்டா இருப்பாரு. இவங்க வந்து நம்ம கிட்ட வந்து கோவப்பட மாட்டாங்க. எதனா ஒண்ணு கொடுக்கலாம் இவங்க கோவப்பட்டு. யாரு நீ? போட்டு பையன் குழம்பு கொடுக்காம போயிடுச்சு. அப்புறம் ஏன் சாமியா கல்லையா நடு ரோட்ல போட்டு கை உட்கார வச்சுக்கிட்டீங்க? 6 நாள் நவர மாட்டேங்குது. சிறப்பா லாரி வருது. ஒரு பொம்பளை படம் கொடுக்கணும்னு சொன்னா அப்புறம் கொடுக்கல தானே, ஏன் வச்சுன்னு போற? அது ஒரு நல்ல பொம்பளைக்கா பார்த்து கொடுக்க சொல்லிச்சு. உனக்கு கொடுக்க சொல்ல பார்த்துட்டு போய்க்கூடாது. என்ன எது யாரோ ஒருத்தர் சொன்னவனே ஒரு பொண்ணு இப்போ ஒரு பழமொழி சொல்லலாம் பாப்பா. அத்தா எத்தனை பேர் என்கிட்ட ஒரு நாளைக்கு பார்த்து பேசு. ஏன் உன்னை பார்த்து பேசுறாங்க? பிறக்கும் போதே நீ ஃபேமஸா? சரி நான் பிறக்கும் போதே ஃபேமஸ். எல்லாத்துக்கும் வாபஸ் வாங்குவேன். எல்லாத்துக்கும் ஃபேமஸ் போலாம். சிவாய நமக. பொண்ணா புடம் பரவாயில்லையா? அப்ப அந்த பீடி பிடிக்கத்தான் நிறுத்த. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருப்ப. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணுமா வேணாமா? நீ அந்த பீடி பிடிக்கத்தை நிறுத்து. அன்னைக்கு எப்படி சுண்டுன்னு பார்த்தா அப்படியே ஓடி போயிடுது. மகானுக்கு கால் இல்ல கை இல்லன்னு கதை அடிச்சுன்னு வச்சுக்க. எல்லா சமயமும் ரிட்டர்ன் வரும்போது பாக்குறேன் அங்க வந்து நின்னுங்குது. இன்னொரு வாட்டி மகானுக்கு கால் இல்ல கை இல்ல. வாயா மகானுக்கு கால் இல்லன்னு சொன்ன தெய்வமே, காலில் அடிப்படி சொன்ன ஆள் நீ தான். வா ஐயா விழுந்துட்டாரு. இங்க பாரு
மகானே காலில் அடிபட்டுன்னு சொல்லி வாங்குற. சாயந்தரம் அங்கதான் நின்று கிடக்குற. சும்மா நேரம் அப்படி போவேன். அதுதான் சும்மா இருக்கிற நேரம் போவேன். சாப்பாடு வாங்க வர மாட்டேன். இல்ல வாங்கினது உண்மைதான். காலில் அடிபட்டது இப்போ வீங்கினது உண்மைதான். எத்தனை நாளைக்கு முன்னாடியே? ஒரு வாரமா ஆகி போச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. இப்ப நல்லா தான் நடக்கிற. இப்ப நான் சொல்லிட்டு நல்லா இருக்கீங்க. எனக்குன்னு சோறு யாரும் வாங்காதீங்க. ஓ, அப்ப இவங்களா வந்து பண்ணிக்கிறதா? குடுக்கல மகானுக்குன்னு சொல்லி வாங்கின்னு போய் அங்க யாருன்னா ஆயா குடுத்துருக்கிறீங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஆஹா, நான் என்ன சொல்றேன், நீ உங்களுக்கு கால் அடிபட்டுக்குதுன்னு சொல்லி 2-3 நாளா அந்த பொம்பளை இவங்க எல்லாம் கூட வாங்கினாங்க. சரி, நான் என்ன பண்ணேன், சரி கொடுத்துட்டேன். திரும்பி நான் என்ன பண்ணுவேன், அந்த பக்கம் கூட்டமா இருக்கும் சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி வருவேன். அப்பதான் என்ன பண்ணுவேன், அந்த எல்லை கலையாட்ட இப்படி நின்று இருப்பேன். நேத்து கூட நானும் உன்னை பார்த்தேன். நான் உட்காந்து இல்ல, நின்று இருந்த. நீ இப்படி போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் பார்த்தோம் நான். அதுக்கு முன்னாடி நாங்கள் நின்று இருப்பேன். சொன்னேன், நீங்க எனக்குன்னு சோறு வாங்காதீங்க. அவர் என்னை பார்க்கணும்னு சொல்றாரா? சரி, பார்க்கட்டும். எனக்கு எப்போ தேவையான அப்போ வாங்கிக்கிறேன். சரி. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வா. இதெல்லாம் பழைய பீஸ் தாத்தா. அதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆன பீஸ். இதெல்லாம் அன்னிலேருந்து மகானு இவரு. இதெல்லாம் எவ்வளோ வருஷமா இருப்பீங்க? எவ்வளோ? 20 வருஷம் ஆச்சு. 20 இயர்ஸ். 20 இயர்ஸ். 15 பார்த்துக்குங்க. நாங்கள் 29 சீனியர். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வந்தோம். 29 வருஷம் ஆகுதா? 2004. 20 வருஷம் 9 மாசமா? 2004 வந்தோம். ஆனா சமாளிச்சிட்டீங்க. காடு மழை அது இது மழை பாம்பு தேளு பூரா. நீங்க இப்போ 20 வருஷமா 15 வருஷமா சமாளிச்சுக்கிறீங்க நீங்க. ஆனா சில பேர் 4 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளேயே பாவம் பயங்கரமான கஷ்டப்பட்டுட்டான், இப்படி பட்டுட்டேன்னு சொல்லி நிறைய கதை அழுந்துங்கிறாங்க, கேள்விப்பட்டேன். 20 வருஷம் 9 மாசம் பாத்துக்கோ. அதே மாதிரி 2 பேரும் சாதனை பண்ணிருக்கோம். ஆளுக்கு ஒரு உள்ள மரம் வளர்த்துருக்கோம். உள்ள மரம் எங்க வளர்த்துறீங்க? எவ்வளவு பெருசு இது மரம்? பரவாயில்லையே, பாத்துங்க. வர சாமியான ஒரு மரமாவது வைங்க உங்க நினைப்பா. சரி தாத்தா, நீங்க மரத்து வச்ச மரமா? சரி சரி. என்ன வேணும்? குல்லா பார்க்கலாம், நான் ஏற்பாடு பண்றேன். சரி நைனா, நீ பாத்து. இங்க பாரு எல்லாம் ஒரு அளவுக்கு மேல வயசாகி போய் பீடி மட்டும் நிறுத்திக்கோ. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும். 72 வருஷமா ஸ்டீல் பாடி. சரி 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 சரி. பாய். இன்னத்துக்கு மரம் வெட்டுறா? நல்லா இருக்கிற மரத்தை இல்ல, அது பட்டு போச்சுன்னா அவர் போயிட்டாரு. அதனால மரத்து பட்டு போச்சா? அது எப்போனாலும் விழுவோன்ற. அதனால அந்த பௌர்ணமிக்கு வர, அதனால எப்போனாலும் விழுன்ட்டு இருக்காங்களா? சரி. வா, வாங்கிக்கோ. முன்கூட்டியே எச்சரிக்கையா பட்டு போன மரத்தெல்லாம் எடுக்கிறாங்களா? ஆனால் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த மரம். இருந்துச்சு. அது பார்த்தோன்னே தெரிஞ்சிருமா பட்டு போன மரம்னு? இலையில போட்டி அது காஞ்சிச்சுன்னா அது நடந்து போற மாதிரி டக்குன்னு விழுந்தாலும் விழலாம். அதனால முன்னாடியே முன்கூட்டியே எச்சரிக்கை. சூப்பர். மாயிட்டானா வேற இருக்குல்ல? ஆமா. ஒன்று கொடுத்துரு. ஒன்று இந்தா சாமி. ஒன்று. ஆமா, பரவாயில்ல, கரெக்டாக தான் பண்றாங்க. அதான் என்ன கார்லாம் ஃபுல்லாக செக் பண்றாங்களோ? இது செக் பண்ணல, அவங்க டூட்டி முடிஞ்சு போய் ஏறி போறாங்க. லிஃப்ட் கேட்டுக்கிறாங்களா? இல்ல, பௌர்ணமிக்காக தீபத்துக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகுறாங்களோன்னு நான் நினைச்சேன். இது வேற நடந்துச்சுல்ல, கரெக்டாக இருந்துருக்குங்களா? ஏதாவது ஒரு கிழங்குல எத்தனை வேணும்? 1 2 2 புது சாமியாரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய சாமியாரங்க புதுசாக இருக்கிறாங்க. யூடியூப்ல பார்த்தேன். பாத்தியா? நமச்சிவாய். கலக்கெல்லாம் விட்ட ஒண்ணு கிட்ட போட்டு தான் எழுதாங்களா? கலக்கெல்லாம் விட்டாரு. சரி, வா. நீ பேசுறது கிளம்பு. என்ன சொன்னாரு? நானா போன் பண்ணி. சரி, நம்ம பேசுறது கரெக்டா தப்பா? தப்பு இல்ல, நியாயம், கரெக்டான வார்த்தை தான். அவனுக்கு வைக்கவே கூட திருவிழா பாரு. அவன் நல்ல வார்த்தை வரானா? கொண்டு வரான்.
அந்த கோயிலோட தான் பார்த்தோம் பார்த்தேன், எல்லா வீடியோவில் பார்த்தேன். சரி சரி சினிமா கோட்டைக்காரர் எனக்கு ஃபேமஸு, அவர் கொண்டாந்து காட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டேன். சரி சரி. எல்லாம் பார்த்தேன். பயப்படவே கூடாது. இல்ல இல்ல நான் ஏன்னா பயப்பட போறேன், பயப்படுறேன் முதலீடு வச்சு புரியுதா? எவன் கொடுப்பான்னு பார்க்குற எதிர்பார்க்குற ஆள் கிடையாது. நமச்சிவாய. அதை நினச்சிக்கோ. ரெண்டு கொடு. யாரும் கிடையாது. எங்கள் அக்கா வீட்டுக்கு எதிர்த்தா மேலே வீடு. அண்ணா நமக்கு தப்புன்னு படிச்சுன்னா கேட்கணும்ண்ணா, அது கடவுளா இருந்தாலும் சரி. கன்ஃபார்ம் சாமி. சொல்றது புரியுதா? செய்த உண்மை அதான் நல்லது. கலவை ஒண்ணு, கலவை சாப்பாடு ஒண்ணு. அவனே வந்து நல்ல டைப் கிடையாது. எதிரிலே இருந்து பார்த்துட்டு இருந்தாரு மாமா, நைட்டு பகலாம் அவரு. சரிண்ணா நான் பார்க்கலாம், அதெல்லாம் வேணாம் இப்போதைக்கு. ஒண்ணு வெரைட்டி சாதம் எந்த எத்தனை ஒண்ணுங்கண்ணா? சரிண்ணா சரிண்ணா. நமச்சிவாய். அண்ணா தாத்தா உனக்கு யார் ரீசார்ஜ் எல்லாம் பண்றது, எங்க சார்ஜ் போடுறா? அது நான் அங்கே தங்கி இருக்கேன். சரி 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 தாத்தா. தாத்தா சாப்பிட்டீங்களா? ஏய் சிம்பா. சரி 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 இன்னைக்கு சட்டை கலர் தான், நீ எப்படி வேணாலும் ஏறிக்கலாம். சரி 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 இந்த கை கொடுக்கணும் இப்ப. சரிடா இராண்டா. சரி வா, ஒரு 2 நிமிஷம் என்ன பேசுறது அவர்கிட்ட தான் போய். சாப்பாடு வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. என்னடா அங்கே போயிட்டான். ஹேய் போட, உங்களுக்கு கடிக்காம வாங்க. வெரி குட். யாரும் இருக்க மாட்டாங்க. வச்சுட்டு வா அடுத்தது. வெஸ்ட் வா வெஸ்ட் வா வா வந்தாலும் வாங்கிக்க வா. போயிட்டு வா. நமச்சிவாய் நைனா. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். ஐயா கலவை ஒன்று, புதினா சாதம். இது வந்து மோர் குழம்பு. மோர் குழம்பா புதினா சாதம்? இதே கொடுங்க, கலவை கொடுங்க. ஓம் நமச்சிவாய். ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ். ஓம் நமச்சிவாய். எத்தனை வேணும்? ஓம் பேசா எடுக்காது. ஐயா பேசா எடுக்காது. ரைஸே சாப்பிட்றது இல்லையா? எப்பயுமே ரைஸ். நைட்டு காலையில் டிஃபனு. காலை டிஃபன் இல்லை, ரைஸ் சாப்பிட்றதே இல்லையா? ரைஸ் சாயந்தரம். சாயந்தரம் மதியம் மட்டும் இல்லை. அது நைட்டு நீங்கள் சாப்பிடாம விடலாம்ல, அது நைட்டில் தான் சாப்பிடாம விட்றாங்க நிறைய பேர். மதியானம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு, ஏன்னா அது 18 மணி நேரம் அப்படியே வயிறில் வந்து அந்த ஜீரண சக்தி இருக்கும், அதனால. அது மத்தியானம் ஒரு வேளை சாப்பிட்றாருல்ல. ஓ மதியானம் ஒரு வேளை சாப்பிட்றவங்களுக்கு. சரிண்ணா சரிண்ணா. ஒரே வேலை தான் சாப்பிட்றது. சரிண்ணா மத்தியானம். சரிண்ணா காலையில். சரிண்ணா வரட்டுமா? நமச்சிவாய் நமச்சி வரேன். தண்ணி கிளம்பு. தாத்தா வணக்கம். நாளைக்கு மாத்திரை வாங்கி கொடுத்த மாத்திரை எங்க? சரி 3 மாசம் ஆகுது வாங்கி கொடுத்து. மெடிக்கல் கேம்ப்ல தான். இப்போ எல்லாருமே ரெகுலரா வாங்கி கொடுத்துன்னு இருக்க முடியாது. நான் எவ்வளவு செலவு பண்ண முடியும் சொல்லு? கேம்புக்கு அப்புறம் ஒரு வாட்டி கேட்டேன், அதுவும் வாங்கி கொடுத்தேன். ஒரே தடவை தான் வாங்கினேன். அதுதான் கேம்ப்ல வாங்கிக்கோங்க. எல்லாரும் கேட்கறாங்க, நான் எவ்வளவு செலவு பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு 500-1000 ஆகுது செலவு. எவனா ஒன்று யாருனா ஒன்று கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்மளும் எல்லாமே வாங்கி கொடுத்துனே இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்ம அன்னதானம் வரலன்னா கூட எடுத்துன்னு வரோம் சாப்பாடை. உங்களுக்கு நீ தானே வாங்கி கொடுத்தேன் 350 ரூபா இன்னும் அவர் கொடுத்து வாங்கி கொடுக்குறோம். நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்குறதால தாத்தா நிறைய பேருக்கு மாத்திரை கத்துட்டு வாங்கி கொடுத்துங்கிறேன். அதனால இப்பெல்லாம் கேம்ப்லன்னு சொல்லிடுறது.
சரி நாளைக்கு கொடு. ஒன்று நமச்சி ஒன்னா. ஓம் நமச்சிவாய. ரெண்டா. பேசாம இருக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை தாத்தா பேசாம இருக்கிறதுக்கு மாத்திரை கேட்கறாரு அவரு. நீ பேசாம இருக்கிறதுக்கு அவர் செலவு பண்றாரா எவ்வளவு வேணாலும். 5 மாத்திரை வேணும். 5 மாத்திரை கூட அவர் வாங்கி தராரா. ஒரு பூசை தச்சிடலாம். பேசாம இருக்கும். பேசாம இருக்கணும். அது எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லன்றாரு. சண்டை வேற வாங்குறியாமே. ஓ அதெல்லாம் சில பேர் பேசினாலே சண்டை போடுறான்னு நினைச்சுப்பாங்க. நம்ம சுபாவமே அப்படிதான் தெரியல. தேங்காய் சோறு இருந்தா போதும் சார். தேங்காய் சோறு இல்ல. சோறு கொடுங்க. அதேதான் நானும் சத்தமா பேசுறேன்ல. அது சண்டை போடுற நினைச்சுக்கிறாங்க. என்ன பண்றது. யாரு பேசித பாத்தீங்களா? என்னண்ணா பையன்ட்ட மட்டும் தான் பேசுவாராம். தண்ணி வேணாமா? கொண்டு கொடுங்க. நல்ல சத்தம். இவர் தானே மாமா சொன்னது. சினிமா வந்து ஷூட்டிங் எடுக்கும்போது அப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஐயோ வெயிலெல்லாம் அவ்வளவு நேரம் நிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படி இப்படின்னாரு. கடைசியில் தாத்தா நான் போலப்பா ஷூட்டிங்க்கு அவங்க சொன்னாங்க. அதையே நீ ஒரு ஷூட்டிங்கா சொன்ன பத்தியே. சுத்தினே இருந்துச்சு கூட மழையில அவ்வளவு மழையில அச்சின்னு போயிட்டு இருப்பேன்னு பார்த்தா எப்படா நீ இன்னும் அப்படியே இருக்கிற. அன்னைக்கு என்ன அம்மகலன்றவா பின்னாடியே ஓடியாந்து அச்சின்னு போயிட்டு இருப்பேன்னு பார்த்தா அவரா ஒரு வரி குடுறா இல்லத்தை வேலை செய்யறாரு. இல்ல அன்னைக்கு பின்னாடியே ஓடியாருது. சாப்பாடு வாங்கிக்க. சாப்பிட்றா இல்லடா. சாப்பிட்றா. அதான் நீங்க அது வரைக்கும் ஓடியாச்சு தானே. என்ன காரணம்னு சொல்ல மாட்டேன்ற. ஒண்ணும் பண்ண மாட்டேன்ற. என்னதான் உனக்கு பிரச்சனை. நமச்சிவாய. ஒன்னு ஏய் இந்திக்கார் பேச ஆரம்பிச்சாரு. ஒன்னு இதுங்களுக்குலாம் நம்ம என்ன மாமா பண்ணோம் என்னன்னே தெரியல. நம்ம பின்னாடியே ஓடியாருங்க பயிர வருங்க. பிஸ்கெட்டு கூட கொடுக்க வாங்க மாட்டேன். சாப்பிட மாட்டேங்குது. அன்னைக்கு மழையில அம்மா மழையில பின்னாடியே ஓடியாருது. வீட்டுக்கு ஓடியாந்துரும் பொழுது விட்டா. வீட்டுக்கு ஓடியாந்துருவ ஏண்டா. வால் வேற ஆட்டுறது. என்ன அது வேணும் உனக்கு? என்னடா வேணும்? எத்தனை? மோர் குழம்பு, புதினா சாதம், புதினா புதினா. எத்தனை சாப்பாடு வேணும்? வந்து வாங்கிக்கோ. மோர் குழம்பு சாப்பிடுவா. போதா சரி சாப்பாடு குடி அனுப்பிச்சுக்கோ. கார்த்திகை தீபத் திருநாள் மலரும் மலையானே. நடுவில் கொஞ்ச நாள் எங்க போயிருந்தா? திருச்செந்தூர். அங்க இருந்தே கொஞ்ச நாள் போயிட்டு வா. உன் பாடு ஜாலி தான். பார்த்துட்டு வா. ஒன்னும் ஜாலியா சுத்து போ. How are you, Anna? Fine. How are you? Fine. How many days? Continue doing. 1008 over.
1000 days over. Next to 1000 days starting. Next 1000 days starting. Already 108 over. Namachivaya. Third 108. Arunachala blessings you. All of your blessings. Namachivaya. Om Namah Shivaya. Are you eat food? Will take it. Okay. But your great service you are doing. Arunachala. Very great service. Thank you. Om Arunachaleshwaraya Namaha. Namah Shivaya. Thank you. Okay. Namah Shivaya. Thank you. ஐயா ஒரு ஸ்வீட் போட்டு வாங்கி கொடுங்க ஐயா. நீங்க வாங்கி கொடுத்த நிறைய முள்ளு இருக்குது இல்லை. நீங்க வாங்கி கொடுத்தது அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஆமா வாங்கி அது தேஞ்சு போச்சு. தேஞ்சு போச்சா? அது ஆகி போச்சா? 7-8 மாசம் ஆகி போச்சு. சரி கொடுத்து அது வரையும் வந்தது போதும். நிறைய முள்ளு இருக்குது இல்லை. ஒன்று வாங்கி கொடுங்க நாளைக்கு நாள் அன்னைக்கு. செருப்பு எடுத்துன்னு வந்து கொடு. சொல்லிட்டேன் வரும். வருமா? என்ன சைஸு? 6 7 6 என்ன நான் இங்கே தான் இருப்பேன். நான் மற்ற வண்டி இருப்பேன், இறங்கி போக மாட்டேன். பார்த்துங்களா? வாங்கி கொடுத்துருங்க. ரோடு பார்த்து காசு பண்ணுங்க, பொறுமையா போகணும். ரோடு பார்த்து காசு பண்ணி. டேய் யார் இவங்க அப்பா அம்மா? அப்பா அம்மா இல்லையா? யார் பாத்துக்கிட்ட? கேள்வி கேள்வி அவங்க தாத்தா பாட்டி பாத்துக்கிறாங்களா? அவங்க அம்மா சின்ன பிறந்து 2 நாளுக்குள்ள பாம்பு கட்டிச்சு. ஐயோ அவங்க அப்படின்னு தெரியல. யார் பாத்துக்கிட்ட? நாங்க தான் பாத்துக்கிறோம். நீங்க தான் பாத்துக்கிறீங்களா? நானே என் பொண்டாட்டி. அவங்க அவங்க தாத்தாவா நீங்க? இவங்க அவங்க பாட்டியா? சாப்பாடு வீடு கொடுப்பாங்க. அவங்க அப்பாவும் இல்லையா? அவன் அப்பன்னு தர வேலைக்கு போயிடும். வேலைக்கு போய்க்கிறாரா? இருக்கிறாரா? என்னத்துக்கு அவன் இருக்கிறாரா? சரி சரி. என்ன வயசாகுது உனக்கு? பள்ளிக்கூடமே கேட்கல. சாமி வாழ்த்து சேர்த்துருவேன். சேர்த்துருவியா பள்ளிக்கூடம்? வீட்டுல வச்சுக்கிறீங்களா? வீட்டுல தானே வச்சுக்கிறீங்க? அங்கதானே வீடு? சரி சரி. இந்த அங்க ஆசிரமம் இது அப்படியே சேர்த்துடலாம்ல? அவங்க அக்கா மாதிரி ரகத்தை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து விட்டுடலாம்ல? சேர்த்து விட்டுரு, அப்புறமா சேர்த்து விட்டுரு. வாழ்த்து பாத்துக்குங்க. டேய் உன் பேர் என்னடா? முரளி. முரளி. உன் பேர் முரளியா? அவனுக்கு சோறு தனியா கொடுக்கணும். இந்தா அந்த வரிக்கு பாக்கிட்டு கொடுறா. எதுக்குறா? இந்தாடா வரிக்கு பிரிக்காத்து கொடு. பிரிக்காத்து கொடு. எங்க இத போதும். டேய் இந்தாடா டேய் வரிக்கு சாப்பிடுவியா? எல்லாம் சாப்பிடுவியா? அந்த நீ போய் சாப்பிடு. போய் சாப்பிடு. வேணாம் போது போதும் போலாம் போதும். ரெண்டுமே குடும்பாங்க. அப்புறமா டீல தொட்டு சாப்பிடு. என்ன டீல் தொட்டு சாப்பிடு. என்ன சாப்பிடுவியா? சாப்பாடு போதும். டேய் டீல் தொட்டு சாப்பிடு. என்ன போயிட்டு அப்போ குழந்தைங்க நல்லா சட்டை எதுனா இல்லையா? ஆ இருக்குதா இல்லையா? இல்லையா? இந்த ஆசிரமத்துல சேர்த்து விடலாம், அவங்க பாத்துப்பாங்கல்ல? அவங்க அக்கா மாதிரி ரகத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுலாம் அவனையும்? விட்டு இங்கே தானே இருக்கிறேன் நான். சாயந்தரம் வீட்டுக்கிட்டு போயிடுறியா? இல்லை இங்கே தாங்க ராம்பால். அது குழந்தை எங்க வச்சிங்கடா? இங்கே டாரா போட்டு கட்டிக்கிறீங்க. வீடு இருந்துச்சு எங்க? அங்க உள்ள உள்ளது அங்கே அங்க போயிரு. ரோட்ல வச்சுக்கிற குழந்தையா? ஐயோ அங்கிருந்து போய் வர முடியல. நீ அவன் ரோட்ல விட்டா அவன் ஏன்னா வண்டி கிண்டி போகுது இல்ல? இது பண்ணிட்டேன் நான். அதான் வச்சுருக்கிறேன். சரி எத்தனை வேணும்? ஒரு கேப் தோத்தனே வர சொல்லு கேள்வியா? வா. எங்க பேத்தி ஒண்ணு இருக்கு. பேத்தி அடங்கவே மாட்டேங்குது. இந்த ஹாஸ்டல்ல தான் இருந்துச்சு. இப்ப இருக்க மாட்டேன்னு வந்துருச்சு. ரோட்ல வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் அங்க உட்காந்து கிடையாது. எனக்கு ஒரு படம் ஏத்தாது கூட. படம் இல்லை உங்களுக்கு. அதை உங்க மூலியமா எங்கேயாச்சும் சேர்க்க முடியும்? இந்த ஆசிரமத்திலே சேரா? சேர்க்க மாட்டாங்க. போலீஸ் அனுப்பி ஏன் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு வந்துருச்சு. என்ன பண்ணுச்சு? இருக்க மாட்டேன்னு தலையில அடிச்சுக்கிறது, சாவ போறான்னு ஓடுறது. அந்த மாதிரி பண்ணா எப்படி வச்சுன்னு ஆசிரமத்துல? போகுது. அந்த பொண்ணு செத்து போச்சுன்னா அந்த ஆசிரமம் பாரு மொத்த பேருக்கும் பதில் சொல்லணுமா இல்லையா? சொல்றேன் நான். சொல்றேன் அந்த மாதிரி எதனா ஒண்ணு ஆச்சுன்னா அவன் பயப்படுவானா பயப்பட மாட்டானா? ஏன் அந்த மாதிரி பண்ணுது? பாண்டிச்சேரியில கொண்டு விடுனாங்க. போனா கிட்டத்துல போனாலும் சேர மாட்டேன்னுச்சு. இப்போ வீட்டுல தான் இருந்துச்சு. வீட்டுல இருந்தாலும் ரொம்ப தொல்லை கொடுக்குது. ஏன் அந்த மாதிரி பண்ணுது? அது என்னன்னு தெரியல. ஆஸ்பத்திரியில போய் காட்டுனாங்க. எனக்கு அதுவும் போய் காட்டி ஒரு வாரமா கை அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க.
ஐயா சொன்னாங்க. நான் இங்கதான் சேர்ப்பேன், வேற எங்க நான் சேர்க்கறது சொல்லு. எங்க இவங்ககிட்டே போய் வந்துட்டோம். இப்போ நானும் போய் அது மாதிரி அமங்கலம் பண்ணா எப்படி சேர்ப்பாங்க? நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை பதில் சொல்லுங்க. எழுதி கொடுத்தாங்க. அங்கதான் இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டணும், மாத்திரை கொடுத்தாங்க. எடு கோரி மோட்டில் ஒண்ணுமே கொடுக்கல. பொரி ஐயப்பன் பொரி கொடுக்கு பாரு. எம்மா பாசமா கொடுக்குது பாரு. இது பாசமா கொடுக்குதா? குத்திடுறேன் நானு. கேள்வி எங்க போயிருந்தா? 10 நிமிஷம். காலையில தான் சொன்னாங்க உங்களுக்கு. அதாம்மா என்கிட்ட சொன்னா கூட நான் எதனா ஆசிரமத்துல சேர்த்து விடுவேன். நீ பொங்கல் பிரசாதமா கொடு. ஓம் நமச்சிவாய. 3 பேர் இதுவே நான் கும்பலை ஏத்துங்க. ஐயோ போதும் கும்பலை ஏத்துங்க. போதும். நீ ஏத்துக்க சாமி. சாப்பாடு வாங்க ஃபர்ஸ்ட் சாப்பாடு வாங்க. ஒரு சாப்பாடு கொடு. போயிட்டு வா. உன் பேத்தி யாருக்கும் மதிக்க மாட்டேங்குதுண்ணா, எனக்கு மட்டும் எப்படி மதிக்கும்? நான் நிக்கிறேன் பாரு. என் கையால வாங்கணும். உன் கைய கம்மியா கொடு. போதும், அவ்வளவுதான் போதும். நானே போனேன் சாமி. போன் பேசணும் போனேன். நான் அதிகமா சாப்பிட மாட்டேன், தித்திப்பே. ஆஸ்பத்திரி போனேன். ஹாஸ்டலுக்கு உன் கையால கொடுக்க வச்சுதான் சாப்பிட்டேன் நான். கூட ஏற்கனவே நானே போனேன். இந்தா அங்க வா இரு. இங்க வா. எது பெருசு? இது பெருசு. முக்கியம். எத்தனை உனக்காக எத்தனை கேள்விய படம் வாங்கிக்க. இங்க பார், இது வந்து புடவை எதுக்கு கொடுக்கு தெரியுமா? அங்க ஒரு கேள்வி ஒண்ணு இருந்துச்சு, எங்க பாட்டி தெரியுமா? நீ கூட உட்காந்து வந்து பேசுவிய, நான் பேசினு இருப்பேன் டெய்லியும். எங்க சொல்ல ஒன்னும் ஞாபகம் இல்லையா? ரமணா சார் தாண்டா. பக்கத்துல ஒரு பாட்டி ஒண்ணு உட்காந்து இருப்பேன், கண்ணு தெரியாத பாட்டி. நான் பேசிட்டு இருப்பேன் தெரியுமா? கெட்டு போச்சு அது. இது கம்முனிரா, அது என்ன சொல்லுதுன்னு பாப்போம். கொஞ்சம் நேரம் கம்முனிரா. ரொம்ப நாள் ஆச்சு, உனக்கு தெரியாதா? போயிட்டு வா. அந்த பாட்டியே செத்து போச்சு. அது செத்து 1 வருஷம் ஆகுது. அதுக்கு படைச்சோம் செத்து போச்சுன்னு. அதனால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புடவை குத்துன்னு வந்தோம். அன்னைக்கு மழையால யாருக்கும் கொடுக்க முடியல. இந்தா உனக்கு ஒரு புடவை. உள்ள கை இப்படி தலையை விட்டு பாப்ப பழகுதே. புடவை தான் எடுத்து காமிக்கிறேன். வெறும் கவரை கொடுக்குறேன்னு நினைச்சுக்கிறேன். இந்த இப்படி உனக்கு ஒரு புடவை. இந்தா உனக்கு ஒரு புடவை. சரியா போச்சா? போயிட்டு வாங்க. பாட்டி ஆத்மா சாந்தி அடையட்டும். அடுத்த வருஷம் உன் சார்பில் புடவை. சாப்பாடு சும்மா சொல்ற கேள்வி. இந்த பையன் எதுக்கு உனக்கு? போட்டு வைக்கிறேன். எங்களுக்கு வேணும். சாப்பாடு வைக்கணுங்க. வாங்கினீங்களா புடவை? போயிட்டு வாங்க. அந்த பாட்டி நிறைய சந்தோஷம், வாய்க்கே வளருமா இருக்கணும். சரி, பொங்கலுக்கு ஒரு புடவை. பொங்கலுக்கு ஒரு பொங்கல் தான் வைக்கணும். உங்களுக்குலாம் பொங்கலுக்கு சேர்த்தான் குத்தது. ஆமா, பொங்கலுக்கு சேர்த்தான் குத்தது. கோயிலுக்கு போய் வந்தா 100 பேரா நீ 5-6 நாளாச்சு. நீ சோறு எடுத்தல்ல. சோறு தான். ஊறப்பட்ட சாமியார் வந்துட்டாங்க. தீபத்துக்கு ஏகப்பட்ட சாமியார் எங்கிருந்து வராங்கன்னே தெரியல. பழைய சாமியாரங்களோட அதிகமா வந்துட்டாங்க சாமியார். அதையே தாண்ட முடியல. அவ்வளவு சாமியாரங்க வராங்க. என்ன பண்றது? இந்த ரணத்தை இதுதான் சாப்பிடணும்னு இன்னைக்கு சாப்பிட்டேன். ஐயப்பருக்கு சாப்பிட்டேன். என் பேரன் ஒன்னாண்டு ஒருத்தன் தான். சரி, ஆனா உன் பேரனுக்கு மட்டும் தான் காசு கொடுப்பேன், எனக்கு கொடுக்க மாட்டேன். தரேன் கதை அடிப்பேன். எப்ப கேட்டனா பாரு கேள்வி. ஐயா அந்த கோலமா கொஞ்சம் மூடியை கொட்டிட்டு போங்க ஐயா. புது சாமியாருக்கு வந்துட்டாங்க. என்ன பண்றது? உங்க பேத்திக்கிட்ட போய் என்ன பேச சொல்றீங்க? ஐயோ அம்மா, அதெல்லாம் வம்பாயிடுமா. சொல்றத புரிஞ்சுக்கங்க. நீங்க சொல்லி நீங்க பேசிதான் இது பண்ணணும். நான் யாருனே தெரியாம போய் அந்த பாப்பாட்ட எல்லாம் பேசக்கூடாது. நான் பாக்குறேன், என்ன பார்த்து சொல்லிட்டு போறேன். ஐயா தான் உங்கள்ட்ட சொல்லி பாரு. நான் பாக்குறேன். அந்த பொண்ணை கேட்கிறேன். நீங்க தான் வீட்டுல வச்சுனரா வேலைக்கெல்ல சேர்த்துக்க. நாங்க 1008 பொண்ணு நாங்க வளர்த்தோம், எடுத்தோம். எங்க பேச்சு மீறி இன்னைக்கு அன்னைக்கும் போல. பாத்தியா? ஆமா, இந்த வயசுக்கு என்னை கண்டா என் பேச்சு சாப்பாடு கொடுப்பாங்களா அந்த ஐயா சொல்லி அனுப்பிக்கிறான்.
அவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு வந்துட்டோம் மறுபடியும். சரி நான் அந்த அம்மா இல்ல அந்த பாப்பா வந்து ஏன்னா அவங்க எதுக்கு பயப்படுவாங்கன்னா சொல்லிட்டாங்க இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுச்சுன்னு யாரு கேட்ட பேரு அடுத்த பசங்க கெட்டு போயிடும். அடுத்த பசங்க கெட்டுருவாங்களே எதனா ஒண்ணு சப்போஸ் கையில கீழே கீச்சிக்கினா கூட ஐயோ அந்த ஆசிரமத்துல கீச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேர் கெட்டுரும். அதனால அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு குழந்தைங்களை பார்க்கணும்ல. அங்க ஐயாட்ட தான் உட்கார்ந்து நான் பாக்குறேன் பார்த்துட்டு போறேன். அது நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். கட்டுப்பட்டா போயிட்டு இல்லையா எங்க பாட்டி கிட்ட விடு 2 நாளைக்கு லெஃப்ட் ரைட் வாங்கட்டும். மாங்காய் பழக்கிறவன் பொந்துருவான். மாங்காய் பொழக்கிற மாதிரி பொழுதுருமா நேற்று அங்கே உப்பேடு கோவில் பாத்தியா இல்லையா ரவுடியா நீ அங்கே கூட வகாங்க. அது விடுங்க அவங்க மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. பிள்ளைன்னா எப்படி பிள்ளை விளைக்கிறது? எத்தனை வருஷமா இருந்துச்சு அங்க? 3 வருஷம் இருந்துச்சு. என்னடா அவன்கிட்ட அட்ரஸ் சொல்றேன் எங்க பாக்குறேன். அது என்னவோ அது மன உளைச்சலா இருக்கும். உங்களை பார்க்காம இது பண்ணாம வீட்டுல வச்சு இருக்க வேண்டியதானே. 4 மாசம் வீட்டுல இருந்துச்சு. வீட்டுல இருந்தாலும் பக்கத்து வீட்டு சண்டையெல்லாம் வளர்த்துருவோம். எல்லாரும் சண்டையும் வாங்குதா? பக்கத்து வீட்டுல கோழி குஞ்சு போய் பிடிச்சி அட்டகாசம் பண்ணிட்டு வீட்டுக்காரவங்களுக்கு ரூம் எடுத்தோம். அப்பதான் அவங்களதையும் பிரச்சனை பண்ணிச்சா? அது கொஞ்சம் மனநிலை எதனா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாப்பா. அது பார்த்து என்ன சொன்னாங்க? போனதுக்கு ஒண்ணுமே சொல்லல. மாத்திரையே கொடுக்கல. நான் பார்த்துட்டு பேசுறேன். என்ன வயசாகுது குழந்தைக்கு? 13 வயசாகுது. நல்லா பேசுது, நல்லா படிக்குது. நான் அன்னைக்கு எங்க அக்காட்டு கூட சொல்லாத போலி ஸ்டேஷன் விட்டு போல எங்க போனா இதுக்கு போயிட்டு போவோம். ஒண்ணு பண்ண கூட அன்னைக்கு கூட சொல்லாத 3 பொண்ணு ஆசமா இருக்குதுன்னு நான் வேணா இன்னொரு வாட்டி சொல்லி பாக்குறேன். என்ன கேட்டுச்சுன்னா பார்க்கலாம். ரொம்ப எடுத்தோம். சரி நான் பாக்குறேன் பார்த்து சொல்றேன். சரி போய் வா பாட்டி போயிட்டு வா. நான் பாக்குறேன். பொட்டை பிள்ளைங்கள ஆம்பளை பிள்ளையாவது மெட்டிக்கிட்டு போடான்னு சொல்லலாம். குழந்தைங்களை போய் பொட்டை பிள்ளைங்களா மெட்ட முடியும். அதுதான் இப்போ நான் பாக்குறேன். சரி நான் கேக்குறேன். நான் என்னன்றேன் நான் தெரிந்தேன். அதான் வாய்க்கு செய்யணும். நல்லா படிக்குது. ஆயா பாட்டி பாட்டு நம்ம சரி நீ போயிட்டு வா. நானும் போனோம் அப்புறமா பேசுறேன். நான் வேலைக்கு எனக்கு பாய் படம் வச்சுக்கங்க. சரி ಶಿರಯ ಅಮೃತದೆಂತುಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் படித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சல நீங்கிடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
கோவை போலென குன்னருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காலம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து நொடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கேமையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா எங்கியும் அஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல